கோர்ஸ் ரெண்டு பேட்டர்ஸும் ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ரெடி ஆயிட்டாங்கப்பா. மாம்ஸ் கையில் மைக்க வச்சிருக்கீங்களா? மைக்க வாய்க்கிட்ட வைங்க. இன்னைக்கு மேட்ச் எப்படி போகும்? ரவுண்டு 4. ரவுண்ட் 4னா நம்ம நினைக்கிற 4 ரவுண்டு கிடையாது. எஸ், ரவுண்ட் 4னா ரொம்ப எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்டம் இருக்காது. 4வது ரவுண்டுனா ரெண்டு டீமும் பலமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ விறுவிறுப்பா இருக்கும் ஆட்டம். கரெக்டாக சொன்னீங்க. அது கோவளம் யுனைடெட் ஆடுறாங்க அப்படின்னு சொன்னாலே அதுல ஒரு விறுவிறுப்பு தனியா இருக்கும். எஸ் எஸ். ஸோ கோவளம் மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்களோ ஸோ அது இப்போ எதிர்பார்ப்பாங்க இந்த மேட்ச்ல. ஸோ தெற்குப்பட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோவளத்துக்கு அருகாமையில் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அந்த ஊர்ல. ஸோ எப்படியாவது வெற்றி பெற்று ஆகணும்னு சொல்லிட்டு தான் இந்த சுற்று விளையாடுவாங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிக்கிறது ஈஸி, செகண்ட் ரவுண்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படின்னாலுமே 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு டீம் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டிஃபிகல்ட் டீமாக தான் இருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்சஸ் நம்ம இன்னைக்கு 10 மேட்ச் பார்க்க போறோம். ஏன்னா இன்னைக்கு அது காரணம் குரூப் 4 ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல் அப்படின்னு எங்கள் மாம் சொன்னார். எஸ், ஓப்பனர்ஸ் இங்கே இறங்கினாங்கப்பா உள்ள. யார் யார் அப்படின்னு பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி பவுலிங் போடுறவங்க யாருன்னு பேர் தெரிஞ்சா நல்லா இருக்கும். STS ஃபவுண்டேஷன் நடத்தும் கோவில் ஃபெஸ்ட் 2024 பீச் கிரிக்கெட் சீசன் 1 டே 18 4வது சுற்று போட்டி இன்று முதல் நாள். முதல் போட்டி இன்றைய தினத்தின் 11 ஸ்டம்ப் தெற்குப்பட்டு மற்றும் கோவளம் யுனைடெட் கோவளம் விளையாட இருக்கின்றார்கள். இதில் கோவளம் யுனைடெட் டாஸ் வெற்றி பெற்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற அனைத்து வீரர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். 18வது நாளாக இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா இந்த டோர்னமெண்ட் போயிட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இங்கு பங்கு பெற்ற நீங்கள் தான். நீங்கள் இந்த STS ஃபவுண்டேஷன் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காகவே இது 18வது நாள் சக்சஸ்ஃபுல்லா தொடங்கியிருக்கோம். ஸோ இங்க வந்திருக்கிற அம்பையர்ஸ் எல்லாமே லீக் வெளியில வந்து பார்க்குறவங்க தான். ஸோ கிரிக்கெட் பால் வேற, ரப்பர் பால் வேற. ரப்பர் பால்ல நேச்சுரலாவே த்ரோ அடிக்கிறது செக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த டோர்னமெண்ட்லயும் ஒரு சில நம்ம அப்பீல் பண்றோம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் ரிவ்யூ தேர்ட் அண்ட் ரிவ்யூ கேட்கலாம். ஸோ ரிவ்யூ பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால விளையாட்டை நீங்க விளையாட்டாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி. எங்களுடைய வெற்றி என்பது இந்த மேட்ச் இறுதி வரை சென்று மிக சிறப்பாக நடைபெற்ற என்ற பெருமையை உங்களுக்கு எப்போ அது கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கும் அந்த பெருமை. நிச்சயமாக நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். இது உள்ளூர் வெளியூர் என்று நாங்கள் யாரையும் பார்ப்பதில்லை. அனைவரும் விளையாட்டு வீரர்கள். ஸோ உங்கள் கவனத்திற்கு உள்ளூர் அணி வெளியூர் அணி அப்படி என்பதை நாங்கள் யாரையும் பார்ப்பது கிடையாது. எங்களுக்கு அனைவரும் சமம். ஸோ அப்படி உள்ளூர் வெளியூர் சமம் அப்படின்னு சொல்கிறப்ப சமமாகவே ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னிங்ஸை. யார் யார் அந்த பேட்டர்ஸ் அண்ட் பவுலர் யார் அப்படின்றத செக் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
ஸோ ஜான்சன் மற்றும் சுரேஷ் பேட்டிங் லைன். பவுலிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம். இப்போதான் ஜான்சன் ஆஃப் த மார்க் ஆனாரு. இப்போ ஸ்ட்ரைக்ல சுரேஷ் இருக்காரு. செம்ம அட்டாக்கிங்கா ஃபீல் செட் வச்சிருக்காங்க. ஒரு ஷார்ட்டிஷ் கவர்ஸ் சான்ஸா ஒவ்வொருத்தரும். ஆனா ரன் எதுவுமே ஓடி எடுக்க மாட்டாங்க. நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஒரு ஸ்லிப்பு, ஒரு ஷார்ட் கவர்ஸ், ஒரு ஷார்ட்டிஷ் மிட் விக்கெட் மாதிரி ரொம்ப கிட்ட நிக்க வச்சிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாவே பேட்ஸ்மேனோட மைண்ட்ல கொஸ்டின் கேக்குறாங்கப்பா, அடிப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. இங்க பவர் 4 ஆர் 6 அடிப்பான்னு அடிச்சிருக்காரு. 6ங்க. கஷ்டமான ஷாட். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஷாட். பேக் ஃபுட்ல ரோல் அவுட் பண்ணாரு. கால கவர்ஸ் மேல தூக்கி விட்டுருக்காருங்க. எஸ், ரொம்ப கஷ்டமான ஷாட். எந்த பாலா இருந்தாலும் இது வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஷாட்ஸ். சுரேஷ் 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இன்னிங்ஸ். ஓ 2 டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் ஆனாரு. இப்போ 6, அடுத்து ஒரு டாட் பால். ஒன்னு அடிச்சா அடி, இல்லனா டாட் பால் அப்படின்னு தான் ஆடிட்டு இருக்காங்க இங்க. முதல் பாலே ஒரு குவிக் சிங்கிள் பார்த்தோம். ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட். இல்லங்க உள்ளதான் இருக்காரு அப்படின்னு அம்பையர் கன்ஃபார்மா இருக்காரு அவரோட டெசிஷன்ல. சோ ஆகாஷ், சோ இந்த டோர்னமெண்ட் சக்சஸ்ஃபுல் பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ். ஸோ அது ரொம்பவும் கை கொடுக்குது. சில நேரத்தில் டீம் வந்து அம்பையர் மேல குறை சொல்லும்போது அதை வந்து நம்ம தேர்ட் அம்பையர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல் அமையுது. மாம்ஸ், ஆக்சுவலா நான் ஒரு குட்டி விஷயம் சொல்றேன். இந்த பால் முடிச்சுட்டு என்னங்க முக்கு மேல ராஜா, முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்க கோவளம் யுனைடெட் ஏ அணியினர். மாம்ஸ், அந்த விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா டிஆர்எஸ் போறாங்கல்ல, இது வரைக்கும் டிஆர்எஸ் போயிட்டு ஒரு 85% ஃபெயிலியர், அதாவது அம்பையரோட டெசிஷன்ல தான் இருந்திருக்காங்க. சோ இங்க முதல் ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. அணியின் எண்ணிக்கை 6. ஒரே ஒரு 6 அடிச்சாரு, அவ்வளவுதான் அந்த ஓவர். அது இல்லாம விக்கெட்டும் ஆயிட்டு போயிட்டாரு சுரேஷ். ஒரு ஓவருக்கு எத்தனை? முதல் ஓவர்ல 6 ரன். சாரி, முதல் ஓவர்ல 7 ரன். பிளேயர் நேம் அப்டேட் பண்ணு அப்படியே ஆகாஷ். சொல்றேன் ஒரு நிமிஷம். bowler name, batsman name. ஆக்சுவலா மாம்ஸ் இந்த வந்து நான் இதுல சொல்ல கூடாது, பட் ஸ்டில் மாம்ஸ் ரிச்சர்ட் காத் இந்த பக்கம் ரெண்டாவது பால். முதல் பாலே 6 ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காருப்பா இந்த ஓவர்ல. செம்ம அடி.
ஒரு மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா மாம்சே நல்லா அட்டாக் பண்ணி ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. ஸ்டில் தைரியமா இல்ல, அடிச்சாலும் அவங்களுக்கு தெரியும் 114 ரன் அடிச்ச ஒரே டீம் கோவளம் யுனைடெட் ஏ தான். அப்படியும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு ஸ்லிப்பு பார்த்தோம். நிச்சயமாக 4வது ரவுண்ட் விளையாடுறாங்கன்னா அவங்க எத்தனை டீம் அவங்க எதிர்கொண்டு ஜெயிச்சுட்டு அவ்வளவு டஃப்பா வந்திருக்காங்கன்னா அவங்களோட 2 டீமும் டஃப்பான டீம். பாயிண்ட் ஃபீல்டர் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாரு. டைரக்ட் ஹிட்டனா ஒரு சான்ஸா இருந்திருக்கும். கீப்பர் கையில அடிச்சு அடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சுப்பா. குயிக்கா வந்துட்டாங்க இங்க. சோ மாம்ஸ், நான் இந்த விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். டிஆர்எஸ் எடுத்து 85% ஒரு டீமுக்கு ஃபெயிலியர். அம்பையர் டெசிஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அவ்வளவு நல்லா பண்ணிருக்காங்க அம்பையர்ஸ். அந்த 15% தான் அங்க அங்கன்னு இருந்திருக்கு. எஸ், நம்மளும் இன்டர்நேஷனல் மேட்சும் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல தான் அங்கே இருந்தப்போ அதே போல தான் அங்கேயும் இருக்கும். ஸோ பிளேயர்ஸுக்குள்ள ஒரு வாரம் இருக்கணும்னா நிச்சயமாக இது போன்ற டிஆர்எஸ் இருந்தால் நல்லது தான். அப்படின்றாரு விக்கெட் கீப்பர். செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காருப்பா. எஸ், ஒரு டீமோட ஒரு ஜெனரேட்டர் அப்படின்னு சொன்னா விக்கெட் கீப்பரை சொல்லலாம் மாம்ஸ். தான் அந்த கரண்ட் கொடுத்துட்டே இருக்கணும் டீமுக்கு. கரெக்ட். சவுண்ட் போட்டுக்கினே இருக்கணும். அதை கரெக்டா பண்றாரு. சரியா ஆறுங்க லைட் என்னங்க தட்டுறாருங்க. அதாவது பவரே கொடுக்கல. ஸ்ட்ரைட்டா சோ எஸ், இங்க ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஓவர் முடிவுல 27க்கு 1. 27க்கு 1. எஸ், 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் அதேதான். சோ 3வது ஓவர் போடுறதுக்கு யார் அப்படின்னா ஆஹா என்னே உடையவர் ஆகாஷா, கரெக்டா? கிருபா. கிருபா 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 வந்திருக்காருப்பா பவுலிங் உள்ள மாம்ஸ். எதிர்பார்க்கலாம் நம்ம கிருபா கிட்ட இருந்து. கிருபா 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 அதேதான். என்ன எதிர்பார்க்கலாம்ன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன விஷயம் தெற்குப்பட்டு டீமும் பேட்டிங்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டார்கெட் டிஃபெண்ட் பண்ற மாதிரி டார்கெட் கொடுக்கணும். 2 டீமும் வெயிட்ன்றதுனால பவுலிங் வெயிட் இருக்கும், பேட்டிங் வெயிட் இருக்கும். நல்ல பவர் தான். கிருபா பவுலிங்ல வந்திருக்காரு. 3வது ஓவர் போடுறதுக்கு 2 ஓவருக்கு 27 for 1. சில பாயிண்ட்ல இருக்கிற ஃபீல்டர் ரொம்ப செம்மையா இருக்காரு, செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு. லைக் கரெக்டா அடிச்சுட்டு ஓடுறதுக்கே கஷ்டப்படுறாங்க பேட்டர்ஸ். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷன் டைம் வச்சிருக்காரு இங்க பாயிண்ட் ஃபீல்டர். 2வது பால். திரும்ப கச்சாட். அதே பாயிண்ட் ஃபீல்டருக்கு கை கேட்சுக்கு போயிருக்குங்க. யாருங்க ஒரு ஃபீல்டர் பேரு? கௌதம் கேட்ச் எடுத்திருக்காரு. 2வது விக்கெட் இங்க இழந்திருக்காங்க கோவளம் யுனைடெட் அணியினர். சோ 2 டவுன் அப்படின்னு சொன்னா இங்க வராரு உள்ள பேட்ஸ்மேன். இவரு என்ன பண்ணுவாரு அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பேட்ஸ்மேன் நேம்
அப்டேட் பண்ண ஆகாஷ். இங்க ரெண்டாவது விக்கெட் டவுன் மாம்ஸ். ஓ விக்கெட் டவுனா? ஆமா. ஓகே ஓகே, நான் ஓவர் முடிஞ்சுன்னு நினைச்சேன். இல்ல இங்க ரெண்டாவது விக்கெட் டவுன். கமிங் பேக் டு கிரிக்கெட் நீங்க பண்றீங்க இங்க அப்படின்னு தெரியுது. சோ இப்பதான் பாயிண்ட் ஃபீல்டர் அவரை பத்தி பேசிட்டு இருந்தா அவர் கைக்கே கேட்ச் போயிருக்கு. அடுத்த பால் யோகா உள்ள வந்திருக்காரு பேட்டிங் உள்ள. எச்சு சான்ஸுங்க. விக்கெட் கீப்பர் கொஞ்சம் சீக்கிரம் குதிச்சிட்டாரு. எஸ் 2 ரன்னும் வேகமா ஓடிட்டாங்கப்பா. ஒரு வழியா 2 ரன் ஓட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நல்ல ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ். என்ன டார்கெட் இருந்தா டிஃபெண்ட் பண்ணலாம் ஆகாஷ் நீங்க சொல்லுங்க. ஏன்னா இவ்வளோ இந்த டோர்னமெண்ட்ல நிறைய மேட்ச் கமெண்ட்ரியில பார்த்துட்டீங்க. ஆக்சுவலா நம்ம கிரிக்கெட் ஹவுஸ்ல காட்டுறது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோரா 54னு காமிக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 54. ஆமா. சோ அந்த ஸ்கோர் வந்துச்சுன்னா டிஃபெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து தெற்குப்பட்ட அணியினர் பேட்டிங் எப்படி தெரியல. இல்லை சூப்பர் பாலுங்க. ஸ்விங் அண்ட் மிஸ் ஃப்ரம் தி பேட்டர். சோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 54 இல்லாம ஒரு 74 அப்படி அடிச்சாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. 60 என்னோட இதுனா 60 அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா பவுலிங் ஸ்ட்ராங். ஏன்னா இப்ப வர இது எல்லாமே இதான் டார்கெட்டா வருது. 60 65. அதுல இருந்து 5 ரன் எக்ஸ்ட்ரா போயிருக்கேன். இந்த வாட்டி எட்ஜ் பட்டிருக்குங்க. எஸ் இருக்காருங்க அம்பயர். சூப்பர் பவுலிங் ஃபார் கிருபா. ரெண்டாவது பால்ல ரெண்டாவது விக்கெட் எடுத்தாரு. இங்க அடுத்து இன்னொரு பால் கொஞ்சம் பால் கழிச்சு மூணாவது விக்கெட்டையும் எடுத்து கொடுத்துட்டாரு. சோ இன்னும் ஒரு பால் அவரோட ஸ்பெல்ல பாக்கி இருக்கு. செமையா போட்டிருக்காரு பாருங்க யோகா. இந்த இதுல அவுட் ஆயிட்டு போறாரு. அண்ட் ஜான்சன் மட்டும் முன்னோர் சைடுல இருக்காரு. லாஸ்ட் பால் ஆஃப் தி 3rd ஓவர். விக்கெட் மேல விக்கெட் இழந்துட்டு இருக்காங்க. சோ ரோஹித் உள்ள வந்திருக்காரு பேட்டிங் உள்ள. மாம்ஸ் என்ன வராங்க போறாங்க என்ன ஆச்சு? இல்ல எப்பவுமே 4வது ரவுண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கறது தான். பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங் பவுலிங் ஸ்ட்ராங் இருக்கும்போது எனக்கு அது 55 60 டார்கெட் இருந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு நல்ல ஃபைட் கேமா இருக்கும். சோ எஸ் மாம்ஸ் ஆக்சுவலா நீங்க என்கிட்ட கேட்டீங்க, நான் உங்கள்கிட்ட கேக்குறேன். நீங்க என்கிட்ட சிம்பிளா கேட்டீங்க அந்த 55 60 வரணும்னா பேட்டிங் டீம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்டே அடிச்சு ஆடணுமா இல்லனா கொஞ்சம் ஸ்லோவா ஆடிட்டு லாஸ்ட் அந்த 60ன்றதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோட விளையாடணும். ஓகே அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் 5வது ஓவர் டேக் ஆன் பண்ணலாம். அதுல ஒரு 30 ரன் பார்த்துட்டு அடுத்த ஒரு 3 ஓவர்ல 30 ரன் பார்க்கலாம். ஓவர் முடிவுக்கு வந்திருக்குங்க இங்க. சோ எஸ் 3 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 30. சோ 2 ஓவருக்கு 30 அடிச்சு ஆகணும். சோ அடிச்சா அது வந்து ஒரு குட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா சொன்னீங்க மாம்ஸ். இதுக்கப்புறம் வர மேட்ச் எல்லாமே ரொம்ப ஹை ஸ்கோர்லாம் பார்க்க முடியாது ஆகாஷ். ஹை ஸ்கோரிங் இல்ல மாம்ஸ், நான் 60 to 70 சொல்றேன். இல்ல ஜெனரலா நான் ஜெனரலா சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்த ஸ்கோர்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதோட சோ எல்லாமே குட் கிரிக்கெட் அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆயிடும். என்ன சொல்றீங்க அப்படின்னா கூல் as a cucumberன்ற மாதிரி குட் கிரிக்கெட் ஆல் அரவுண்ட் அப்படின்றீங்க. எஸ். ஸோ கூல் as a cucumber அந்த மாதிரி தான் பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க இங்கே. பவுலிங் அணியினர் சூப்பராக போட்டுட்டு இருக்காங்கப்பா தெற்குப்பட்டு அணியினர். ஸோ 3 ஓவர் முடிஞ்சிச்சு. ஸ்கோர் 30 அப்படின்னு சொன்னால் அடுத்த ஓவர் பவர் பிளே. இந்த ஓவரில் ஒரு 12 ரன் பார்த்துட்டு அடுத்த ஓவரில் ஃபுல் ஃப்ளெஜ்டோட போகலாம். 18 ரன் நீங்கள் சொன்ன அந்த 30 ரன் வரணும்னா எப்படி கணக்கு கரெக்டாக இருக்கா? ஸோ எஸ் பாயிண்ட்ல கேட்ச் பிடிச்ச கௌதம் நெக்ஸ்ட் ஓவரே நானும் பவுலர் தான் அப்படின்னு உள்ள வந்திருக்காருப்பா. ஆஹா 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 அவுட் கேட்சுங்க. அவுட் அங்க ஃபீல்டர் நவுற கூட இல்லங்க. கேட்சுங்க. 6 அடியில அங்க இருக்காரு. சான்ஸே இல்ல 6 போவோம். அந்த இடத்துல 4 இருந்தா கண்டிப்பா 6. அவர் 6 அடியில இருந்திருக்காருங்க. அழகா கேட்ச் எடுத்திருக்காரு முரளி விஜய். பவுண்டரி லைன்ல கேட்சை புடிச்சிட்டு எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டாரு. கைக்குள்ள மாம்சம் ஆக்சுவலா அது 6 போயிருக்க வேண்டியது. நான் தான் சொல்றேன். அதுதான் நானும் தூக்கி அடிக்கும்போது அது 6 தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் பாக்குறேன் அங்க ஒரு ஃபீல்டர் நிக்கிறாரு, கைக்கிட்டே போகுது பால். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அன்லக்கி. கரெக்டான ஃபீல்டர் கரெக்டான பொசிஷன்ல வச்சிருக்காருங்க கேப்டன் தெற்குப்பட்டு கேப்டன். பா ஆன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஆகணும். இருக்கல டால் ஃபீல்டர் அவங்க டீம்ல நினைக்கிறேன். கரெக்டா லாங் ஆஃப்ல வச்சிருக்காங்க இதுக்காகவே. சோ லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் விவேக்
விவேக் உள்ள வந்திருக்காரு. ஸோ இப்போதைக்கு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு ஃபேமஸான பிளேயர் லெஃப்ட்ல நம்ம ஊர்ல. ஸோ அவர் தான் வந்திருக்காரு. ஒரு 3 ஷாட் 3 டெலிவரி 4 டெலிவரி. ஸோ அவுட் ஆஃப் த பவுண்டரி அடிச்சாருன்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் அவர் புல் ஷாட் நல்லா அடிப்பார். ஸோ பாலை வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் அதில் பேட்டில் வாங்கி அப்படி திருப்பாரு. ஸோ மாம்ஸ் நம்ம நல்ல பேட்ஸ்மேன் இப்போ பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஐடியாலாம் சொல்லக்கூடாது. பவுலர் டக்குன்னு மாற்றி போட்டுருவாரு. இருக்கிறதுல எது கஷ்டமான இது லெஃப்ட் ஹேண்டுக்கு போலிங் போகிறதா ரைட் ஹேண்ட் போலிங் போகிறதா ஆகாஷ்? மேபி ஒரு இல்லை மேம், ஆக்சுவலாக 2 பேருமே நான் ஈக்குவலாக தான் பார்ப்பேன். நான் அவங்க ரைட் லெஃப்ட் நான் ஆஸ் எ பவுலர் நான் போலிங் போகிறதுல லெஃப்ட் ஹேண்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு போகிறது மேக்ஸிமம் ரொம்ப ரேர் தான் லெஃப்ட் ஹேண்டட். அதனாலே லெஃப்ட் ஹேண்டட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். என்ன மேம் சொல்கிறீங்க? இருங்க இந்த பால் முடிச்சுட்டு நான் வரேன். ஆஹா நானுதான் பட்டிருக்கு. நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஆக்சுவலாக லெஃப்ட் ஹேண்டர்லாம் ரொம்ப டஃப். பாண்டியில் வந்து எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் கிடையாது. முக்கால்வாசி ரைட் ஹேண்டர்ஸ் தான் 75%. ஸோ அதனால தான் அதான் சொல்ல வரேன். சென்னையில் அப்படி கிடையாது. சென்னை சிட்டியில் நான் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்துருக்கேன். லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர்ஸ், ஓகே ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இவங்க நிறைய பேர் இருக்காங்க பாண்டி கம்பேர் பண்ணுறதோட. ஸோ அந்த இடத்துல வந்து நான் இங்கே நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் லெஃப்ட் ஹேண்டருக்கு போடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ சிங்கட வெஸ்ட் மீண்டும் நான் ஏன் அதை சொல்றேன்னா, என்னோட பால் பாத்தீங்கன்னா மாம்ஸ் ஒரு ரைட் ஹேண்டருக்குள்ளேயும் லெஃப்ட் ஹேண்டருக்கு வெளியும் போகும். ஓ நீங்க போலரா மாம்ஸ்? வாட் யூ ஆர் ஆஸ்கிங்? தெரியலங்க கேக்குறேன். நான் மாம்ஸ் இப்படி கேட்டீங்க பஸ்ஸுங்க. சரி விடுங்க, அதை வேற ஞாபகப்படுத்திட்டு. ஆஹா ஓஹோ ஓஹோ சிக்ஸ்ங்க ஃபுல் டாஸ் போடுறாருங்க. இல்ல ஃபுல் டாஸ் யார்கருக்கு ட்ரை பண்ணாரு. நீங்க இப்ப ஃபுல் டாஸ்ங்க பவுன்சர் போட்டு அடிப்பாருன்னு சொன்னீங்களா, அதனால யார்கருக்கு அட்டம் பண்ணாரு. அதை கணிச்சு சும்மா ஃபிளிக் பண்ணி விட்டாருங்க. ரைட்டா ஃபிளிக் பண்ணி விட்டாருங்க. தேவையான நேரத்துல தேவையான சிக்ஸ்ங்க. தேவையான நேரத்தில் தேவையான 6. ஒரு டஃப்பான போலிங் போயிட்டு இருக்க நேரத்தில் சூப்பரா தனது அணிக்காக 6 ஓட்டங்களை விவேக் பெற்று கொடுத்திருக்காருங்க. ஓட்டங்களை நம்ம கிட்ட எல்லா ஷாட்டும் இருக்குங்க. ஃபுல் டாஸ் ஒரு தூக்கி திருப்பி அடிச்சாருங்க. சூப்பர் கம்பேக். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அக்ரெஷன் கம்பேக் அப்புறம் மாம்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? நல்லா 6 அடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோ த்ரூ வந்து அப்படியே நம்ம கிட்ட எல்லாம் போக மாட்டோம். அதே ஒரு டாட் பாலோ பீட்டுன்னு எடுத்துட்டோம்னா கிட்ட போயிட்டு பேட்ஸ்மேனை முளைச்சிட்டு வருவோம். எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஸ்லோ பால் 4 இல்ல இல்ல ஒரே ஒரு ரன். ஆக்சுவலா இங்க என்ன பிரச்சனைனா 6 அடிச்சதுக்கு அப்புறம் டாட் பால்ஸ் வருது. அது இல்லாம இத பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணாங்கன்னா. சோ இங்க 4 ஓவரா முடிவுக்கு வந்திருக்கு. எஸ் இங்க 4 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. இதே லெஃப்டி will be on strike from the other end அப்படின்ற இடத்துல இங்க பாத்தீங்கன்னா 4 ஓவர் முடிவுக்கு வந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 37. ஸோ லாஸ்ட் ஓவர் அண்ட் பவர் பிளே அப்படின்ற காரணங்களால் லெஃப்ட் ஹேண்டருக்கு ஒரு டீப் ஸ்கொயர்ல ஒரு டீப் மிட் விக்கெட்டா இல்ல லாங் ஆன், ஆமா ஒரு லாங் ஆன் வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் தெரியல. தேர்ட் ரவுண்ட் ஃபோர்த் ரவுண்ட் போறப்ப செம்ம ஃபயரா போயிட்டு இருக்கீங்க. எஸ் நான் சொல்றதா கரெக்ட். எல்லாமே ஸ்ட்ராங்கான டீம். ஒவ்வொரு ஃபீல்டர்ஸ் உள்ள 40க்கு மேல அடிக்கிற ஸ்கோர் எல்லாமே கேம் வந்து க்ளோஸா போகும். கேம் க்ளோஸா போகுதோ இல்லையோ இங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கண்டிப்பா கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை கவனிச்சிங்க அப்படின்னா கோலம் ஃபெஸ்ட் 1 and 2 நடக்க போது வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. கேம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க.
வைட். எஸ் ஒரு வைட் டெலிவரி. ஸோ மாம்ஸ் உங்களுக்கு அது நடுவில் ஒரு கேப் கிடைக்கிறப்ப கோலம் ஃபெஸ்ட்டில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருங்க. நேற்றுக்கு எங்கள் ரூமில் ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீமர் கேட்டார் என்னென்னலாம் இருக்கு கேம். சொல்கிறேன் 4 இல்லை தட்டல்ஸ் கீழே ஒரே ஒரு ரன். ஓ எங்கங்க த்ரோ விட்டாரு. ஸோ கிளியராக தெரியுது ப்ரெஷர் ஆன் த ஃபீல்டர் அப்படின்னும். கண்டிப்பாக ஒரு கேம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியுதுங்க. ரவுண்டு 4 ரவுண்டு 5 ரவுண்டு 6 இதெல்லாம் வந்து தோத்தா எப்படி இருக்குன்றது தெரியுது கிளியரா. ஸோ இங்கே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் வேற. ஸோ இப்போ தான் இந்த ரைட் ஹேண்டர் ஆமா வித் தி விண்ட் இப்போ அடிக்கிறது வித் விண்டா. ஓகே எஸ் இப்போ அடிக்கிறது வித் விண்ட். அதுக்கேத்த மாதிரி ஆஃப் சைடுல போட்டுருக்காரு பவுலர். ஆமா ஆஃப் சைடுல போட்டாரு. திங்கிங் எங்க பவுலர் இந்த சொல்லி ஆகணும், பாராட்டியே ஆகணும். மோகன் அவர்ட்ட ஒரு சூப்பர் திங்கிங். இங்க நீங்க சொன்னீங்க வித் தி விண்ட் ஆஃப் இல்ல லெஃப்ட் சைடுல அடிக்கிற ஈஸி சொன்ன உடனே ஆஃப் சைடுல போட்டுருக்காரு பால். போல்டுங்க ஒரு ஃபுல் டாஸ் பால் மிஸ் அவுட் பண்ணிருக்காருங்க. லோ ஃபுல் டாஸ் டெலிவரி பேட் கீழே வரதுக்குள்ள பால் போய் ஸ்டிக் அடிச்சிருக்கு. நல்ல பாலுங்க அது. அண்ட் திரும்பவும் சொல்றோம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெலிவரி. ஏன் சொல்றேன்னா ஒரு நல்ல செட்டப் பண்ணாரு. போன பால் ஷார்ட்டா அவுட் சைடு ஆஃப்ல இந்த பால் குச்சியை பார்த்து போட்டிருக்காருங்க. மாம்ஸ் ஆக்சுவலா ஒரு முக்கியமான ரவுண்டு ஒரு செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீல்டர்ஸும் உங்கள்கிட்ட வந்து பேசினா என்ன மாம்ஸ் உங்களுக்கு தோணும்? ஆர் யூ தேர் இருக்கீங்களா மாம்ஸ்? எஸ் சொல்லுங்க. அதான் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரவுண்டு ஒரு செமி ஃபைனல்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ் டைமு எல்லா ஃபீல்டர்ஸும் உங்கள்கிட்ட வந்து பேசினா என்ன இருக்கும்? உங்களுக்கு நீங்கள் இன்னும் ஒன்று யோசிப்பீங்கல்ல, அதுவே போயிருமா இல்லைனா நீங்கள் ஒரு கேப்டனோ ஒரு ஃபீல்டரோ சொல்கிறத நீங்கள் பண்ணுவீங்களா? எனக்கு புரியல, நீங்கள் இன்னொரு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை மேம். இப்போ ஒரு யாக்கர் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஒரு ஃபீல்டர் யாக்கர் வேணாம் வைடாக போடு அவுட் சைட் ஆஃப்ல ஷார்ட் பாலாக போடு அப்படின்றாங்க. ஸோ உங்கள் மைண்டுக்கு நீங்கள் போடுவீங்களா இல்லை ஃபீல்டர் சொல்கிறத போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கீப்பர் என்ன அங்கே டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதை முடிஞ்ச அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணி பார்ப்பேன். என்ன மீறி பால் பொசிஷன் மாறும்போது என்னால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆஹா வைட் டெலிவரி. ஸோ நல்லா போடுறீங்க மோகன், நீங்கள் போடுறதே கண்டினியூ பண்ணுங்க. நான் அதுதான் இதை சொல்ல வரேன். ஃபீல்டர் சொன்னாலும் ஓகே, நீங்கள் போடுறதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அந்த பால் கடலுக்குள்ள 6 6 வித் விண்ட் அடிச்சிருக்காரு 6க்கு. அதுதான் டீம் எதிர்பார்த்தாங்க. நித்யா ஆமா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நித்யாவே கஷ்டப்படுறாருன்றீங்க. எங்க நவீன் மாம்ஸ் எல்லாம் வந்தாருன்னா என்ன ஆகுது சொல்லி யோசிப்பாங்க. இன்னொரு ஃபுல் டாஸ் பால்ல இன்னொரு விக்கெட்டுங்க இந்த பவுலருக்கு. விட்டுடு தம்பி இது வேணா தம்பி, இத்தனை பேரு அட உன்னை நம்பி விட்டுடு தம்பி. அதான் கேக்குறேன், டார்கெட் சொல்ல ஆகாஷ். யோசிங்க 47ல முடிச்சிருக்காங்க. ஸோ 48 அடிச்சா வெற்றி அப்படின்னு
தெற்குப்பட்ட அணியினர் உள்ள வருவாங்க. 48. டேய் தம்பி உன்னோட குட்டி சுட்டி குழந்தை இருக்கான் மாம்ஸ் பக்கத்துல. சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்க இருக்கான் ஸ்கோர் சொல்றதுக்கு. 48 மாம்ஸ். 48. இந்த மாதிரி பாட்டா நீங்க போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிரகாஷ் ஜி. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல பார்த்துருப்பாங்க. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நிறைய விக்கெட்ஸ் லூஸ் டைம்ல இழந்திருக்காங்க. ஸோ அந்த விக்கெட்ஸ் இழக்காம இருந்தால் இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் போட்டிருக்கலாம். பவுலிங் டீம்ல மட்டும் இல்லை, இங்கே பேட்டிங் டீம்லையும் ஒரு டீப் டிஸ்கஷன். ரெடி சீக்கிரம். ஸோ எஸ் இங்கே 48 அடிச்சா விக்டரி அப்படின்னு உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ மாம்ஸ் இருக்கீங்களா? எஸ் எஸ் இருக்கேன். இந்த மாதிரி 48 டார்கெட் ஓகேவா? 2 ஓவர் இம்பார்ட்டன்ட் நிச்சயம் தேவை. அதோட ஒவ்வொரு ஃபீல்டர் வைக்கிற பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா நம்ம பார்த்தோம் ஒரு கேட்ச் பவுண்டரி லைன்ல கேட்ச் பிடிச்சாரு. சப்போஸ் அந்த பால் 6-ஆ இருந்துச்சு, அந்த பேட்ஸ்மேன் அவுட் இல்ல அப்படின்னா மேட்ச் எப்படி வேணாலும் எண்ட் ஆயிருக்கலாம் முதல் இன்னிங்ஸ். எஸ் கரெக்ட். ஸோ அதுக்காக தான் சொல்றேன் ஒவ்வொரு ஃபீல்டர்ஸ் எங்க வைக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ எங்க நவீன் மாம்ஸ் எல்லாம் நவுறவே மாட்டாரு. நீங்க அவரை தூக்கிட்டு போய் லாங் ஆன்ல வச்சீங்கன்னா அவரு எப்படி நவுந்து பிடிப்பாரு? அது கரெக்ட் தான். அதனால ஒவ்வொரு ஃபீல்டர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒவ்வொரு ஓவர் இம்பார்ட்டன்ட். அதுல இந்த 5 ஓவர் 2 ஓவர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேட்ஸ்மேன் bowling ரைட் ஆர்ம் ஓவர். நல்லா பேசுங்க. ஆனா வைடுங்க. காலு கீழே போட்டிருக்காரு. பட் நல்ல ஃபேஸ், அது சொல்லியே ஆகணும். செம்ம ஃபேஸ்ல கொடுத்தாரு அந்த பால.
லாஸ்ட் மேட்ச்ல புவனேஷ் நல்லா சூப்பரா ஓவர் போட்டாரு. சூப்பர் பாலுங்க, செம்ம பால். புவனேஷ் அப்படின்னு சொல்றதோட புவனேஷ் பும்ரான்னு சொல்லாங்க. பும்ரா ஆக்ஷன்ல இங்க போட்டுட்டு இருக்காரு. போட்டு வா அதே லைன்ல போட்டு வான்னு கீப்பர் கத்த. சூப்பர். சோ இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க கோவளம் யுனைடெட். ஒரு ரெக்கார்டை இங்க ஆக்சுவலா வைக்கலாம். ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் டிஃபெண்டட் as well as the highest score to keep up அப்படின்னு இந்த டோர்னமெண்ட்ல. ஒரே ஷாட் மட்டும் தான். இன்னொரு ஸ்ட்ரென்த் அதை போட்டு வா. முன்னாடி போன இன்னிங்ஸ்ல தான் சொன்ன விக்கெட் கீப்பர் தான் ஒரு பவர் ஜெனரேட்டர் அப்படின்னு இங்க கரண்ட் கொடுக்குறாருங்க ஃபீல்டிங் டீமுக்கு. வைடுங்க. எஸ் ஒரு வைட் பால். ரெண்டு பக்கமும் எதிர்பார்ப்பு இருக்குது ஆகாஷ். பேட்டிங் சைட்லயும் இருக்கு, bowling சைட்லயும் இருக்கு. சோ ஓவர் நல்லா போயிட்டு இருக்கு. சோ அவரும் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஒரு நாக் அடிக்கிறதுக்கு பேட்டை விட்டாரு. சோ ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இல்ல மாம்ஸ், நம்ம இங்க கீப்பருக்கு வந்து பேசுற ஸ்டெப் மைக்ல கேக்குது, அதே லைன் போடுன்னு. எஸ், அதுதான் சொல்றேன். சோ கண்டிப்பா அந்த பாடி அட்டாக் லைன் தான் இருக்கும் அதே லைன் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா இதுதாங்க சூப்பர் டெலிவரி. என்ன கேட்டா இப்ப போட்ட டெலிவரியில இதுதாங்க சூப்பர் டெலிவரி. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போட்டாரு. அதுக்கு முன்னாடி போட்ட பால் எல்லாமே பேட்ஸ்மேன் 6க்காக ட்ரை பண்ணாரு. பட் இதுல அந்த ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல பாருங்க. நிச்சயமா இந்த டெலிவரி தான் சூப்பர் டெலிவரி. சூப்பர் பாஸ் அனிங்க மாம்ஸ். பால் அப்படியே பேட்டரோட எட்ஜை பாஸ் பண்ணி போயிருக்கு. செம்ம பாஸ் சிங்கின்னு போயிருக்கு. இல்லைங்க, ஒரு 3 மேட்சா வந்து புவனேஷ் நல்லா தான் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல போடுறாரு. I guess 6 கேட்சா. commentators curse. சூப்பர் சேவுங்க. சரியான சேவுங்க. அம்மா சேவு. சரியான சேவுங்க. நிச்சயமா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பரான சேவுங்க. 6 டெலிவரிங் ஆக்சுவலா அது. சூப்பருங்க. யாரும் எதிர்பார்க்காத இந்த ஒரு ஃபீல்டிங் பெஸ்ட், இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் ஃபீல்டிங் சொல்லலாம் இத. இந்த மாதிரி ஃபீல்டிங் எல்லாம் பார்த்த உடனே அந்த குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் ஆடுறப்ப அந்த நெஞ்சில ஒரு ஃபயர். நிச்சயமா இது 6 போ வருதுங்க. வைடுங்க இல்ல திரும்பிட்டா வர ஒண்ணே பிரச்சனை. அவுட் So yes, inga bowling team review DRS போறாங்க. Yes, bowling team inga review போயிருக்காங்க to the third umpire. எதுக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு quick hands from the wicket keeper stumping காக வெயிட் பண்ணி பாப்போம். umpire decision not out, வெயிட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமா அந்த ஃபீல்டிங் வந்து பாராட்டி ஆகணும். அது 6 போன பால் ஏர்ல போயிட்டு அதை பிடிச்சு போட்டுருக்காங்க. பிரமாதம், நிச்சயமாக பிரமாதம். அது ஆகாஷ், எஸ் மாம்ஸ், அது எத்தனை ரன்? 2 ரன் ஓட்டாங்க. 4 ரன் சேவ். அப்போ ஆமா, அதான் 4 ரன் ஒரு டீமுக்கு தேவையான 4 ரன் சேவ் பண்ணிருக்காங்க. நிச்சயமா பாராட்ட வேண்டிய விஷயம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இந்த டோர்னமெண்ட் முழுக்க. எதுக்கு இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க, இந்த கப்பு எவ்வளோ முக்கியம், கப்பு முக்கியம் பிகிலுன்ற மாதிரி ஒரு ஃபயராக இருந்துச்சு. ஸோ முன்னாடியே சொன்ன ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்டர்ஸ். இந்த ஃபுட்பாலில் வந்து பயான் ஒருத்தர் கிக் அடிச்சாப்புல. ஸோ டோர்னமெண்ட்ல அது பெஸ்ட் கிக்குன்னு சொல்லலாம், பைசைக்கிள் கிக். அதே போல இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்ல இந்த ஃபீல்டிங் நிச்சயமா ஒரு கிளாசிக் ஃபீல்டிங்க. ஸோ அந்த ஃபீல்டிங்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டம்பிங் சான்ஸ் வந்தது, அதுக்காக தான் ரிவ்யூ போயிருக்காங்க. கீப்பர் செம்ம இன்டெலிஜென்ட்டாக ஒன்று பண்ணாரு, வெயிட் பண்ணி டக்குன்னு அடிச்சாரு ஸ்டம்பை.
முகேஷ் அம்பானி. வெளியே வரலாமே. அடுத்ததாக விளையாட இருக்கின்ற அணி தயவு செய்து ஹெல்ப் டெஸ்க் வர வேண்டும். ஸோ எஸ் இங்கே அம்பையர் என்ன டெசிஷன் சொன்னாரோ அதே தாங்க இருந்திருக்கு. இதுதான் நான் சொன்னேன், அம்பையர் சொன்ன டெசிஷன்ஸ் 85% கரெக்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாட் அவுட் சொன்னார், அதே தான் நாட் அவுட்லேயே இருந்திருக்கு. ஆனால் ஒரு குவிக் ஆன்ஸ் ஃப்ரம் த விக்கெட் கீப்பர். ஸோ எஸ் கீப்பர் சொல்ற மாதிரி கரெக்டுங்க. ஒரு பால் நல்லா போட்டா ஒரு ஓவர் முடிவுட்டு ஸ்கோர் சொல்ல அப்டேட் பண்ணலையா? ஒரே நிமிஷம். ஓ முடியலையா? ஓகே சாரி. யா ஷார்ட் கவர்ஸ் அவர் கைக்கு போயிருக்கு. முதல் ஓவர் முடிவுக்கு வந்துடுச்சு. முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சூப்பர் ஓவர், பவர் பிளேல நல்ல ஸ்கோர் ஆக்சுவலாக 8ல் இருந்திருக்கோம். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ வித் விண்டு இப்போ டைரக்ஷன் மாறி அப்படியே காத்தடிக்கிறது மாறிட்டே இருக்கு பாருங்களேன். ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போடுறதுக்கு யார் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். போலிங்கில் வந்திருக்காருங்க இளங்கோ. ப்ளாம் பண்றாரு, கை நல்லா ஸ்ட்ரெச் பண்றாரு. அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஓவர் அப்படின்னு. சூப்பர் பாலுங்க, சூப்பர் பாலுங்க. செக்கிங்க்கு பேட்டர் அப்பீல் பண்றாரு. ஸோ அம்பையர்ஸ் நெக்ஸ்ட் பால் செக் பண்ணுவாங்க. செம்ம ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். டிஆர்எஸ் போயிருக்காங்க இங்க பேட்டிங் அணியினர். மட்டும் போடாத நல்ல போடு. போடுறா ஒண்ணும் பண்ண முடியாது, போடு. நல்லா போடலாம். ஏய் அண்ணா 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 அங்க நீ வேணா செக் பண்ணிக்கோ, அங்க செக் பண்ணு. இங்க அம்பையர்ஸ் கால் அந்த ரிவ்யூ முடிஞ்சிருக்கு.
அம்பேர் பேசுங்க. அண்ணா சகர்வாங்க, நீ வெளிவா, நீ வா வெளி வந்து, நீ வெளி வந்துரு.
சரிங்க, 4வது பால் திரும்பவும் ஸ்விங் அண்ட் மிஸ், ஒரு டாட். ஓ சூப்பர் பாலுங்க, திரும்பவும் கால் தேசியில் வேகமாக போட்டிருக்காரு, அடிச்சு ஒரு குவிக் சிங்கிள். ஸோ திரும்பவும் ஒரு குட்டி அட்வைஸிங்க போதுங்க. ஆட இருக்கும் அணியினர் MCC தாழம்பூர் வர்சஸ் த ஸ்குவாட் மாமல்லபுரம். 2 டீம் கேப்டன்ஸும் டாஸ் போடும் இடத்துக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். 2 டீம் கேப்டன்ஸும் டாஸ் போடும் இடத்துக்கு செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஓ திரும்பவும் ஃபுல் ஸ்விங் பண்ணாரு, காயில் லெக் ரீஜன் மேலே டார்கெட் பண்ணாருக்காங்க பேட்ஸ்மேன். ஸோ அந்த சிங்கிளோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவர் முடிவில் 6 ஃபார் நோ லாஸ். ரெண்டு ஓவர் முடியல 6 அப்படின்ற இந்த இடத்துல ஷாட்டுங்க, சூப்பர் ஷாட். 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிருக்கு, சரியான ஷாட் அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன், சூப்பர் அடிச்சாருங்க, செம்ம பிக்கப். நல்லா போட்டு குத்திருக்கானுங்க. திரும்பவும் சரியான ஷாட், ஒரு மிட் விக்கெட்ல ஒரு பவுண்டரி. அவுட்டா, சான்ஸ் ஆஃப் கேட்சிங் அங்க எடுத்திருக்காருங்க, சூப்பர் கேட்ச். 2 பவுண்டரி கொடுத்தாலும் செம்ம கம்பேக். ஒரு அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா MCC தாளம்பூர் அணி இந்த டாஸை வென்றிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்றதுக்காக வீட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜான் அவர் தாங்க கேட்ச் பிடிச்சிருக்காரு, செம்ம கேட்ச், ஒரு ரன்னிங் ஃபார்வர்ட் டைவ் எடுத்து கேட்ச் எடுத்திருக்காங்க. சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு சதீஷ், அவரோட விக்கெட் இங்க இழந்திருக்காரு.
அதாவது பால் 1 brings 2 ஆமாங்க 2 விக்கெட் 2 பால்ல 2 பவுண்டரி போனப்ப மொத்தம் இங்க 12th மேன் கத்துறாரு ஏன்டா அப்படி போடுற அப்படின்னு சொல்லிட்டீங்க 2 விக்கெட் எடுத்த அதுக்கு மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டாருப்பா என்ன ப்ரோ நீங்க 2 விக்கெட் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் எமோஷனா 2 பவுண்டரி போனதுக்கு மட்டும் கத்துனீங்க சூப்பர் கம்பேக் சொல்லி ஆகணும் இது மட்டும் இல்ல பவுலர் அவ்வளவுதான் அதுக்கு மேல எதுவும் சொல்ல மாட்டேன் எடுத்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் சொல்லுவேன் நல்லா ஒட்டி நில்லு இங்க ஆடு ஸோ 2 பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணாரு அடுத்து 2 பால்ல 2 விக்கெட் பாலு போட்டுட்டு இருக்காருப்பா இப்போதைக்கு ஒரு டாட் பால் அங்க சரியான பால் எஸ் சூப்பர் கம்பேக் பாலு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லி ஆகணும் 2 பவுண்டரியோட ஓவரை ஸ்டார்ட் பண்ணாரு இங்க 2 பவுண்டரி 3 விக்கெட் அப்படின்னு ஓவரை முடிச்சிருக்காருங்க ஃபேன்சியா ஸோ இங்க 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14 ஒரு மேட்ச் ஒரு ஓவர் அடிச்சா கூட கேம் நம்ம கையில சரியா மைண்ட் செட் ஃபுல் அடிக்கிறதுல தான் இருக்கும் ஈஸியா எடுத்துக்கலாம் ஸோ இங்க 3 ஓவர் முடியல ஸ்கோர் பாத்தீங்கன்னா 14 for 3 அண்ட் பாலு என்னமா ஓவர் போட்டிருக்காருப்பா ஹை நல்லா ஸ்டம்பு மைக்கு பட்டக்கு பட்டக்குன்னு கேக்குது இப்படிலாம் இருக்கக்கூடாது ரிச்சர்ட் சோ bowling உள்ள இங்க வந்திருக்காரு நவீன் ஓ 1 pitch 2 pitch not out ஆனா விக்கெட் கீப்பர் அந்த பாலை விட்டுருக்காரு அண்ட் ஓ சூப்பர் ஷாட் 6ங்க ஆன் த லெஃப்ட் சைடு ஃபுல்லா அடிச்சிருக்காரு செம ஷாட் எம்சிசி அணியினர் சோ எம்சிசி அணியினர் அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இந்த ஷாட்டை சொல்லி அவன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்கப் சஸ்கா அப்படின்னு மேல பால் போயிடுச்சு இந்த பால் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமை என் காலின் கீழேன்ற மாதிரி போய்கிட்டே இருந்திருக்கு 6க்கு அண்ட் பாலகிருஷ்ணன்
ஓ ரன் அவுட்க்கு சான்ஸ் நான் ஸ்ட்ரைக்கர் சென்ல ரெண்டு ரன் ஓடிட்டாங்கங்க. பச்சக்கான ஸ்டெம்போ உடச்சிட்டு இது பண்ணாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக பேட்ஸ்டர்ஸ் எண்ணில் அடிச்சிருந்தா செமையாக இருந்திருக்கும். 26 ரன் 9 பால்ல தேவைங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் செம்ம டிஃபென்சிவாக இருக்குமா கோவலம் மணி டெண்டு அப்படின்னு. டவுன் த கிரவுண்ட் டைவிங் எஃபர்ட் அகைன். இன்னொரு 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இன் பிட்வீன் விக்கெட்ஸ். 24 8 பால்ல இப்போ நீ உன் ஸ்ட்ரைக் ஆடா, எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க? மீண்டும் ஒரு சிங்கிள். எஸ் பைஸ்ல ஓடி இருக்காங்க ஒரு ரன். நிறைய ஸ்ட்ரைக் ஃபர்ஸ்ட் பாலே கட்சிது ஆடி இருக்கலாம். ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ் டு ஃபினிஷ் ஆஃப் தி 4வது ஓவர். இங்க 23 ரன் வேணுங்க லாஸ்ட் ஓவர்ல. 25க்கு 3ல இருக்காங்க இப்போதைக்கு. சோ லாஸ்ட் ஓவர்ல 23 ரன் தேவை. போடுறேன் மச்சா போடுறோம். மச்சா நான் எங்க ஆடா நான் ஆடுறேன். அதான் அங்க இங்க சைடு அதான்டா இவரை உள்ள கூப்பிடுற வந்துட்டாரா உள்ள ஆடுங்க. நீங்க ஃப்ரீ ஆடுங்க, நான் போட்டுப்பான். சோ இங்க லாஸ்ட் ஓவர்ல 23 ரன் தேவை. என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னா இந்த ஓவர் ஒரு பவர் பிளே. பேட்ஸ்மேன் ரைட் ஆர்ம் ஓவர். ஜான்சன் வந்த முதல் பாலே விக்கெட்டுங்க. என்னங்க இங்க கோவலம் யுனைடெட் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க டோட்டலா. எஸ் முதல் பாலே விக்கெட். பாலகிருஷ்ணன் அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. ரெண்டாவது பால். ஓ டைவ் அடிச்சாங்க, புடிச்சிருக்காருங்க. மீண்டும் பவுலரான ஹேட்ரிக் ஜான்சன். செம்ம கேட்ச். போன ஓவர் போட்ட அதே பவுலர் தான் நினைக்கிறேன் கேட்ச் எடுத்து வரும். கரெக்டா ப்ரோ?
ஸோ ஜான்சன் நீங்க 2 பால்ல 2 விக்கெட் ஆன ஹேட்ரிக்ல இருக்காரு. எடுப்பாரா? நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லிட்டேன்பா. ஓ சூப்பர் ஷாட்டுங்க. உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டுன்ற மாதிரி பின்னாடி பக்கம் சர்க்கஸ் துப்பாக்கி முன்னாடியும் சுடும் பின்னாடியும் சுடும் என்பது போல் ஒரு ஷாட் 6. ஸோ இந்த மாதிரி 3 பாலுமே 6 வேணும். 3 பாலுமே டிஃப்ரெண்டாக யோசிச்சா தாங்க உண்டு. சப்போஸ் ஒரு பால் 4 போயிட்டு ஒரு 2 பால் 6 அடிச்சா ஒரு சூப்பர் ஓவர் பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ எல்லா பாசிபிலிட்டிஸும் கண்ணு முன்னாடி தெரியுது. குணசேகர் வந்த டைமே வேஸ்ட் பண்ணல. வந்த முதல் பாலே 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரோட இன்னிங்ஸ். லெக் கட்டர், சூப்பரான ஒரு லெக் கட்டருங்க அந்த பால். செம்ம பால் போட்டிருக்காரு இங்க. எஸ் பவுலர் ஜான்சன் ஒரு ஒன் ஆஃப் த குட் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். 2 விக்கெட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் டாட் பால். ஸோ அந்த டாட் பாலோட மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஃபார் 11 அப்படின்னு சொல்லலாம். 11 ஸ்டெம்ஸ். ஒரு அவுட் சைட் ஏஜ், ஒரு தேர்ட் மேன்ல ரைட் சைடு இருக்கு பால். ஆனா ஒரே ஒரு ரன் தாங்க எடுப்பாங்க. எஸ், அந்த ஒரு ரன்னோட இந்த மேட்ச் கோவளம் யுனைடெட் அவங்க வின்னு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒட்டி குட்டிடலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்க 16 ரன் தேவை ஒரே பால்ல. அகைன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுற டீம் ஜெயிக்க போறாங்க. அதே மாதிரி அடுத்த மேட்ச் எம்சிசி ஃப்ரம் தாளம்பூர் டாஸ் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் பால் மீண்டும் ஒரு லெக் கட்டர். அதோட மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. One of the good matches right here. வெற்றி பெற்ற கோவளாங் யுனைடெட் ஏ அணியினருக்கு எங்களுடைய எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ எஸ், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பால்ல நிக்குக்காக ரிவ்யூ கேட்டிருக்காங்க போலிங் அணியினர். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் உள்ளே செல்லவும். ஆல்ரெடி ½ அன் அவர் டிலேல போயிட்டு இருக்கு. ஃபீல்டர்ஸ் உள்ள போங்க. த ஸ்குவாட் மாமல்லபுரம் அணியினர் உள்ளே செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.